ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அங்கும் இங்கும் வியாதிகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் விபத்துக்களும் மோசங்களும் பஞ்சங்களும் வெள்ளங்களும் யுத்த செய்திகளும் யுத்தங்களும் கொள்ளை நோய்களும் வந்து கொண்டிருந்தாலும் நீர் எங்களுக்கு அரணும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருந்து ஆபிரகாமுக்கு சொன்னது போல எங்களை நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுத்து சுவாசத்தை நீர் பாதுகாத்து இருதயத்தின் துடிப்பை நீர் இயங்க பண்ணி எல்லா உடல் உறுப்புகளையும் சீராய் சுத்தம் பண்ணி குணமாக்கி எங்களை காப்பாற்றி காலையிலே எழும்பி உம்முடைய சார்பிலே விழும்படி, உம்முடைய மார்பிலே விழும்படி, உம்முடைய பாதத்திலே விழும்படி, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி தேவர் தந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை வேலி அடைத்தவர், இம்மட்டும் நடத்தினவர் எபினேசர், இனியும் நடத்தப் போகிறவருக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல செய்திக்காக, நல்ல ஒரு வாழ்த்துதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் பரலோகத்தின் வாசல்களை திறந்து உமக்கு சித்தமானதை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறவாமல் நினைத்தீரையா என்ற பாடலை தெரிந்தவர்கள் என்னோட சேர்ந்து பாடுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக அமிலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், ரெவிதுமிலே மோசேக்கு விரோதமாய் எழும்பினவர்கள்
நேற்று நாங்கள் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின மக்கள், அதே போலதான் எங்க வாழ்க்கையிலும் அநேகர் எழும்பியிருக்கிறாங்க. அநேக மனித முயற்சிகளும் பிசாசின் தந்திரங்களும் வியாதியின் பலவீனங்களும் சோர்வுகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் குடும்பத்திலே பிரிவினைகளும் கணவன் மனைவிக்கிடையே காணப்படுகிற குழப்பங்களும் மாமியார் மருமகனுக்கு மருமகன் மாமியார் என்று பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே ஏன் உடன் பிறந்தவர்கள் மத்தியிலே பிரிவினையும் இப்படி பலவிதமான அன்பு தணிந்து போகிற காலகட்டத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி, நீர் ஒருவரே எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். எங்களுக்கு கிருபையாய் இறங்க முடியும், அற்புதம் செய்ய முடியும், அடையாளம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும், காரியத்தை வாய்க்க பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். எங்க வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற வல்லமை ஆற்றல் நம்முடைய கரத்தில் மாத்திரம்தான். அந்த யோபு போல பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். என் தாவீது போல மனக்லேசத்தினாலே கண்ணீரோடு கூட அழுது அழுது பலனில்லாமல் போக மட்டும் இழப்புக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை தூக்கி எடுங்கப்பா, உமக்கு சாட்சியா நிறுத்துங்க, உமக்கு சாட்சியா நிறுத்துங்க. அநேகர் கண்டு உண்மையாக தேவனை தேடுகிற ஒரு கூட்டம், இந்த தேவனை தேடுகிற கூட்டத்திற்கு ஒரு குறையும் இல்லை. கர்த்தரை கண்மலையிலே நிறுத்திருக்கிறார், சிகரங்களை தொடும்படியாய் காணும்படியான கிருபை தந்திருக்கிறார் இந்த உலகம் சொல்லட்டும். வியாதியோ பலவீனமோ சோர்வோ மரணமோ இருளோ பயங்கரமோ எங்கள் ஒருவரையும் சேதப்படுத்தாதவை. எங்கள் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எங்கள் சொத்துக்களை, எங்கள் வியாழைகளை, எங்கள் ஊழியங்களை ஒன்று சேதப்படுத்தாதபடி எல்லா ஆலோசனைகளுக்கு விலக்கி காத்துக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை விசேஷமாய் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கை தாமதப்படுத்தாம கொடுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாத கர்ப்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும். மரியாதை ஆசீர்வதித்தது போலவே கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ ஸ்ரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு சீமந்த நிகழ்வில் அவளை சாட்சியாய் நிறுத்துவீராக. அப்படியே கேன்சர் கிருமிகள் மறையட்டும், சரும வியாதிகள் மறையட்டும், போன் சம்பந்தமான வியாதிகள் மறையட்டும், கட்டிகள் விலகட்டும். இப்போது இயேசுவின் நாமத்தினாலே உபத்திரவன் மத்தியிலே கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீ சமீபமாயிருக்கிற நொறுங்குண்ட இருதயத்தை நீ புறக்கணீர் ஆண்டவரே. கூட இருக்கிறபடினால நமக்கு ஸ்தோத்திரம். நேற்று தாவீதுக்கு அருளின நிச்சயமான ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்று யார் வழியாக பேசுகிறீரோ நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நாம் இன்றைக்கு யாக்கோபு, நேற்று தாவீது, இன்றைக்கு யாக்கோபு. யாக்கோபை குறித்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை நீங்க ஜெபத்தோடு கூட இந்த காரியங்களை சற்று நேரம் என்னோடு கூட தியானிக்கும்படி அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஜெனசிஸ் 28, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானாகிய குமாரத்தியில் பெண் கொள்ளாமலும் நீ எழுந்து புறப்பட்டு பாதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவிடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபான் குமார்த்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்திலே நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி விட்டான். பிரியமானவர்களே, இங்கதான் முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். 5ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம்.
ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். பின் வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசா யாக்கோபு, ஏசா அண்ணன், யாக்கோபு தம்பி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல ஈசாக்கு ரெபேக்காள். ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தால், ஈசாக்கு ஏசாவை நேசித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாக்கோபு தன்னுடைய அண்ணனின் சுதந்திரத்தை சிறந்த கூழ் கொடுத்து அவன் பெற்றுக்கொண்டான். ஃபர்ஸ்ட் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அடுத்தபடியாக அம்மாவுடைய அந்த ஐடியா படி அப்பாவிடத்துல ஏசாவின் உடையை போட்டுக்கொண்டு ஏசா மாதிரியே தன் கண் தெரியாத தகப்பனிடத்திற்கு போய், அல்லது கண் கொஞ்சம் மங்களா, ரொம்ப வயசுலாம் ஆகல, நல்லா கவனிக்கணும் நீங்க இந்த சமயத்துல. அவருக்கு ரொம்ப வயசுலாம் ஆகல. அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு நம்மளுக்கு வேதம் சொல்கிறது. 180 years வாழ்ந்தாரு. இது அப்ராக்சிமேட்டா நான் உங்களுக்கு சொல்ற வயது. நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. 180 years மேல அவர் தடவி பார்த்து ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லிடுறாரு. 2வது முறையும் ஏசாவையும் தன் தகப்பனையும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக யாக்கோபு எத்தனித்தான். இங்கு நான் நிறுத்தி ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களுக்கு ஆவியானவர் சொல்றத மாத்திரம் சொல்லிடுறேன். நம்ம குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சா நிச்சயமா அதை அனுபவிக்கவே முடியாது. ஒருவேளை இப்போ நம்ம எல்லாம் பெற்றுக்கொண்ட மாதிரி தான் இருக்கும். அல்லது பணம் வந்துடுச்சு, நமக்கு வீடு வந்துருச்சு, ஆஸ்தி வந்துருச்சு, ஏமாற்றி ஒரு வேலையை அபகரித்து கொண்டோம், அல்லது பலவிதமான சண்டைகளும் சச்சரவுகள் மத்தியில நாம் அதை பிடுங்கி கொண்டோம் என்று வற்புறுத்தி வாங்கி கொண்டோம், ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாம அதை பெற்றுக்கொண்டோம். ஒரு திருமண காரியத்தை நடத்தினோம், ஒரு திருமணத்தை, அதாவது சில இந்த வரதட்சணை இந்த கேட்டு ரொம்ப பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு பெண்ணை எடுக்கிறது, பெண்ணை கொடுக்கிறது. மாப்பிள்ளை வீட்டில் எத்தனையோ பேர் ஏமாந்து இருக்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு தெளிவா ஆவியானவர் இன்றைக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். நீங்க செய்த தவறுதான். நீங்க ஆண்டவர் மேல பழிய போட்டு நாங்க நல்லா ஜெபம் பண்ணோம், உபவாசம் இருந்துதான் பார்த்தோம். இல்ல இல்ல இல்ல, நீங்க பணத்திற்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் கோல்டுக்காகவும் காருக்காகவும் வீட்டுக்காகவும் ஒரே பெண் என்பதற்காகவும் நீங்களாகவே வலையில போய் சிக்கி கொண்டு என் மகன் உடனடியா பணக்காரன் ஆயிடுவான், நானும் அவங்க வழியா சம்பந்தக்கார வழியானா பணக்காராயிடுவேன் என்ற இந்த குறுக்கு வழியிலலாம் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சா நிச்சயம் அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது. நான் யாக்கோபு பற்றி தான் பேசுறேன். இன்றைக்கும் ஆவியானவர் சில காரியங்களை ரொம்ப தெளிவா பேச வைக்கிறார். நான் யோசித்தது வேறு, இப்பொழுது பேசுகிறது வேறு. ஏமாற்றி ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். எஸ், எந்த வயதுல பெற்றுக்கொண்டிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 20 வயதுல? எனக்கு அதுவும் தெரியல. நீங்க தயவு செய்து அதையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. அதன் பிறகு அவன் லாபான் வீட்டில 7 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் வேலைக்காரனாக தான் இருந்தான். ஏமாற்றப்பட்டான். 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினார்களா? ஏமாற்றினான். 10 times. எங்க ஆசீர்வாதம் போச்சு? அதன் பிறகு 6 வருஷம் லாபான் வீட்டிலே இருந்தான். அடிமையாய் பயங்கரமான பிரச்சனைகள் மத்தியில தான் நான் வாழ்ந்தான். எங்க அந்த ஆசீர்வாதம்?
அவ்வளவு ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாகவே துரு 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 அப்படின்னு ஓடி, நம்ம பாஷையில பேசுவோம்ல, ரொம்ப துரு துரு துருன்னு ஓடி போய் அப்பா கிட்ட ஏமாற்றி, அதே மாதிரி சிறந்த கூழ், அவன் நல்ல டயர்டா வந்திருக்கான், ஏன் ஒரு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றா தம்பி, அண்ணா கொஞ்சம் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. சாப்பாடு பசியோட வர்றவனுக்கு இவன் எவ்வளவு நயவஞ்சகமா, இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான். நயவஞ்சகமா சம்பாதிச்சிடலாம், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளலாம், நயவஞ்சகமா ப்ரமோஷன் பெற்றுக்கொள்ளலாம், அவங்கள தள்ளி அவங்கள போட்டு கொடுத்து நம்ம வாழ்ந்துடலாம். அனுபவிக்கவே முடியாதுங்க. நான் சொல்றேன், எழுதி தரேன், நீங்க அனுபவிக்கவே முடியாது. உங்க மனசாட்சி முழுவதுமா குத்தி கொண்டே இருக்கும். எது வரைக்கும்னா, இவனுக்கு 20 வருஷம், 20 years, இவன் தான் அப்பா ரொம்ப மனதார ஆசீர்வதித்தாரு. ஏசா வந்து கேட்கிறான், அப்பா அழுதுறான், ரொம்ப அழுது, அப்பா ஒண்ணு கூட வைக்கலையா, எனக்கு ஒண்ணு கூட வைக்கலையா. இன்ஃபேக்ட் ஏசா நல்லா இருந்தான், சந்தோஷமா இருந்தான். அது வேற ட்ரைப், யூதர் இல்லாத வேற ட்ரைபை பெண்ணை கட்டி கொண்டாலும் அவன் என்னமோ ஹாப்பியா இருந்தான். ஆனா யாக்கோபு, இதுதான் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் செய்கிற தவறு. நம்ம கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுறோம் நினைச்சு கொண்டு, நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு மனசுல நாம் நினைத்து கொண்டு, நான் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு, நீ பாஷெல்லாம் பேசுறேன், நான் ஜெபத்துக்கு கலந்து கொள்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் அனுதினமும் கோயிலுக்கு போகிறேன், நான் அப்படின்னு யோசித்து சில காரியங்கள் எல்லாம் நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒவ்வாத பிடிக்காத காரியங்கள். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே யாக்கோபு தோற்று போனான். இல்ல, நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் எழுந்து எந்த ஊருக்கு போக சொல்றான்னா, பதான் அராம் அப்படின்னா என்ன இடம்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரேக்கத்துல யோக் அப்படின்னு அர்த்தம், நுகத்தடின்னு அர்த்தம். நான் சில எபிரேய வார்த்தைகள் அதனுடைய அர்த்தங்களை சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நீ அதை நோக்கணும். இப்போ எங்க போறான், இப்போ அது மனசுல வச்சுக்கோங்க, மெனிச்சுட்டு இப்போ 5ஆம் வசனத்தை கொஞ்சம் யோசிங்க. ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். கேத்தலிக் பைபிள் எடிஷன்ல எப்படி இருக்குன்னா, ஐசக் டிஸ்மிஸ்ட் ஜாக்கப் அப்படின்னு இருக்கும். டிஸ்மிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கேஸ் டிஸ்மிஸ்ட், என் முன்னாடியே கண் முடியாது நிக்காது, ஓடி போயிடும், அதுதான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி ஏதோ பிளெஸிங்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க அதை பெருசா எழுத கூடாது. இங்கு அம்மாவால ஒண்ணும் செய்ய முடியல, அப்பாவால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா ஏசா கொலை வெறியோடு கூட கொலை செய்ய வேண்டும் என்று அவ்வளவு உக்கிர கோபத்தோட அந்த நேரத்துல மாத்திரம் அவன் காத்திருந்தான். நல்லா கவனிக்கணும், நீங்க அந்த ஸ்பாட்ல எப்பவுமே எல்லாருக்கும் கோபம் வரும். அதன் பிறகு அவன் கோபம்லாம் தடிந்து போயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அவன் கையில கொஞ்சம் எண்ணெய், அது கூட ஏன் உங்களுக்கு தெரியும், ஏன் அந்த எண்ணெய் ஏன்னு சொல்றேன்னா, நான் அடுத்து வர சொல்ல போகிற காரியங்கள், அவன் வந்து கல்லை வைத்து அதுக்கு மேல எண்ணெயை ஊற்றி, ஏன் எண்ணெயை வனாந்திரத்துல கொடுத்து அனுப்புறாங்கன்னா, ஒண்ணு வந்து அவங்க கால்கள் வெடிப்பு இல்லாமல் இருக்க அது கால்களிலே பூசிக்கொள்வாங்க. 2வது எண்ணெயை ஏன் கொடுத்து அனுப்பினாங்கன்னா, அவங்க இரவில பத்திரமாக இருக்க, நம்ம அந்த காலத்துல அரிக்கன் லேம்ப்லாம் இருக்கும்ல, அதுல எண்ணெயை ஊற்றி திரி வைத்து இரவில படுத்துறங்கணும். என்ன பாடுகள் தெரியுங்களா? யோபு நம்ம ஒரு பாடுபட்டான்னு நம்ம நினைக்கிறோம், இங்க யாக்கோபு பட்ட பாடு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த அவனுடைய பயணம் மாத்திரம், அதாவது முதல்ல இதை சொல்லி முடிச்சுறேன்.
அனுப்பி விட்டான். டிஸ்மிஸ்ட் அப்படின்னா அவன் கையில ஒண்ணுமே கொடுக்கல, மாற்று உடை கூட கொடுக்கல. அதனாலதான் அவன் ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்னா, யாக்கோபு 20 20, ஜெனசிஸ் 28:20, அப்போது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியில என்னை வழியில காப்பாற்றணும்னா பாத்துங்க, அவன் எந்த டெசர்ட்ல போறான் அப்படின்னு பாத்துங்க. உன்ன ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் அப்படின்னா என்ன அர்த்தம் யோசிங்க. மாற்று துணி கூட அவன் எடுத்துக்க அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். எத்தனை நாளைக்கு போனோம் தெரியுங்களா? இங்க 1 டே மாத்திரம் 70 கிலோமீட்டர்ஸ் நடந்தானா. எங்கிருந்து? அவன் வீட்டில் இருந்து எங்க வரத்திற்கு, பெத்தேல் வரத்திற்கு 70 கிலோமீட்டர் 1 டே. ஒரு மனுஷன் ஒரு நாள்ல 70 கிலோமீட்டர் நடக்கணும்னா எங்கிருந்து எங்க வரைக்கும் நடக்கணும் தெரியுங்களா? இங்கிருந்து அரக்கோணம் போகணும் நடந்தே 70 கிலோமீட்டர்ஸ். அப்ப நான் ஸ்டாப் வாக்கிங்கா இருக்கணும், அல்லது இரவும் பகலும் நடக்கணும். நான் ஆவரேஜா சொல்றேன். அந்த மாதிரி அவன் பதாம் ஆராமுக்கு போகணும்னா 772 மைல்ஸ் நடக்கணும். யோசிச்சு பாருங்க, 700 கிலோமீட்டர். 700 கிலோமீட்டர், ஒரு மீட்டரோ கிலோமீட்டரோ எனக்கு தெரியாது, மைலோ தெரியாது, பட் above 700 போய் சேர்வதற்கு. இப்போ ஒரு நாளைக்கு 70னா அவன் எத்தனை நாள் கழிச்சு போய் சேரணும்? கணக்கு போட்டு பாருங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கொஞ்சம் எண்ணெய், அதையும் கூட என்ன செய்யறான், அந்த கல்லுக்கு வார்த்து அதை அபிஷேகம் பண்ணி அங்க ஜெபம் பண்ணிடுறான். 1 உடையோ 2 உடையோ பத்துமா? போய் சேரணும். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டவனுக்கு ஏற்பட்ட நிலை கொஞ்சம் கவனிங்க. அதுதான் சில நேரங்களில ஆண்டவர் யோபுவுக்கு அது அனுமதித்தார். எஸ், ஃபைன். தாவீதுக்கு அனுமதித்தாரா இல்லையா என்று நமக்கு 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனா யாக்கோபுக்கு விளைந்தது, அல்லது அவனாகவே இதுல போய் விழுந்தான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தெரியவானவர்களே, அனுப்பிட்டாங்க, ஒரு கையில ஒன்னும் கொடுக்காம. இன்னைக்கு செகண்ட் குறிப்பு உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இன்னைக்கு எத்தனையோ பேரண்ட்ஸ் ஒரு மேல, பிள்ளைங்க மேல ஒரு வெறுப்பு. கண்டிப்பா யாக்கோபு பண்ணது தப்புதான். ஆனா ஒரு தகப்பனா ஈசாக்கு ஏன் மன்னித்திருக்க கூடாது? ஏன் தாம் பெரிய மகனாகி ஏசாமிடத்துல பேசி, நான் இதை பாசிபிலிட்டிஸ் நான் பேசுறேன், இன்னைக்கு காலத்து கட்டத்துல பேசுறேன். ஒரு தகப்பனா இருந்து ஒரு 2 பிள்ளைகளுக்கு சமரசம் செய்து வைப்பதில் என்ன விதமான பிரச்சனை இருக்க போகிறது? ஒரு தாய் நடுவே நின்று இத்தனைக்கும் காரணம், 2வது ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளதற்கு காரணமா இருந்த தாயே ஏன் இடையில மறுத்து உதவி செய்திருக்க கூடாது? வெறுமையாய் அனுப்பப்பட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சரி, யாக்கோபின் நிலைமை அப்படியே விட்டுருங்க, நம்ம நிலைமை, நம்மளாம் நல்ல வேலை செய்திருந்துருங்க, என திடீர்னு வெறுமையா அனுப்பிச்சிட்டாங்க, திடீர்னு என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க, திடீர்னு எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. இத்தனை நாட்கள் அந்த வீட்டுல நான் இருந்தேன், எனக்கு நியாயமா வர வேண்டிய ஆசீர்வாதம் அந்த வீட்டில இருந்து எனக்கு வரவில்லை. நான் கடையில வேலை செய்திருந்தேன், எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய, எனக்கு பணம், நான் பிசினஸ் செய்து கொண்டிருந்தேன், எனக்கு கொடுக்க வேண்டிய பங்கு கொடுக்கப்படவில்லை. என்னை விரட்டிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம விரட்டிட்டாங்க. எத்தனை பேர் அப்பா அம்மாவு கூட இந்த மாதிரியான காரியங்களை செய்தார்கள். யாக்கோபுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கான். அதுதான் அனுப்பி விட்டார்கள். ரொம்ப ஹாஷான வேர்டு அது. அவனை துரத்திட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அவன் நல்லா இருக்கணும் துரத்துனாங்களோ,
உண்மையா அவங்க அப்பாவுக்கு நிறைய கோபம் இருந்திருக்க வேண்டும், நிச்சயமா கோபம் இருக்க வேண்டும். ஆனா தாயாருக்கு ஒருவேளை பரவாயில்ல, மகன் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிட்டோம், போய் பதான்ல மா அண்ணன் வீட்டில் போய், அண்ணனை பற்றி நல்லாவே தெரியும் யாருக்கு, ஈசாக்குக்கு. அண்ணன் எவ்வளோ மோசமான ஆளுன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் அங்கே அனுப்பினான். இப்போ அவன் போகிற இடம் கூட நல்ல இடமான்னா பார்த்தா நல்ல இடமே கிடையாது. இங்கே அவன் வழியில ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு நான் செபிக்க விரும்புகிறேன். அவன் ஒரு இடத்துல வந்து சூரிய அஸ்தமனமாவது அங்க ராத்தங்கி 11th verseல பெர்செபாவை விட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஓரிடத்துல வந்து சூரியன் அஸ்தமிக்கும் படினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்துல கற்களை ஒன்று எடுத்து தலையிலே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதனுடைய நுனி வானத்தில் இட்டிருந்தது, அதில் தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். அது உங்களுக்கு தெரியும்ல, அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி யோபுவை போய் பார்த்து சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். அங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்கணும், அங்கிருந்த பிளெஸ்ஸிங்கை திரும்பி கொண்டு வந்து இவங்களை வைக்கணும். ஆனால் நம்மை பாதுகாக்கும்படி தேவதூதரை கட்டளையிட்டு இருக்கிறார் என்பது நமக்கு நல்லா நிச்சயம் தெரியும். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, அதுதான் முக்கியம். 13th verse, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவனோடு கூட பேசுகிறார். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். வாக்குத்தத்தம் என்ன? 15th verse, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆமென். அவர் சொல்றதை செய்கிற வரைக்கும் நம்மை கைவிடுவது இல்லையா? இத்தனை சூழலிலும், இத்தனை போராட்டத்திலும் நான் வந்து மறுபக்கத்தை, யாக்கோப்பின் மறுபக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனாலும் யாக்கோப்பை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம், யாக்கோப்பை குறித்து கர்த்தருக்கு ஒரு பிளான் ஒன்று உண்டு. அவனை இந்த பாதையிலே நடத்துவதற்கான திட்டம் ஒன்று உண்டு. யாருக்கும் அந்த 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 எவரெஸ்ட், அந்த சிகரம், அந்த மலையில போய் நிற்க, அந்த அரியணையில உட்கார, அல்லது அந்த சிங்காசனத்தில் அமர எளிமையான பாதை ஒன்று வகுக்கப்படாது. எல்லாரும் கடினமான வனாந்தர பாதை வழியாகத்தான் போக வேண்டும். இதுதான் கர்த்தருடைய நியமம். இல்லைன்னா அவருடைய அருமையை நம்மளால புரிந்து கொள்ள மாட்டோம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம அதை கீழே போட்டு உடைத்து போடுவோம். அதனுடைய வேல்யூ தெரியாது. பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடுவது போல ஆசீர்வாதத்தை கர்த்தர் முத்துக்களை போடவே மாட்டார். அவனுக்கு அந்த வேல்யூ கற்றுக் கொடுக்க வேணும். அவர் சொல்றாரு, நீ சொல்றத செய்யறவளுக்கும் நான். இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். தேர்டு உங்களுக்கு பேசுகிற விஷயம்னா, அப்பா அம்மா கைவிட்டாங்களா? டோன்ட் வரி. தகப்பனும் உன் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். உன் சகோதரர் கைவிட்டாங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து உனக்கு சகோதரராக இருந்து உன்னை நடத்துவார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்டாங்களா? கவலையப்படாதுங்க. கர்த்தர் கைவிடாத நேசர், என் நேசர், புராண நேசர் நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க. சில பேர் லவ் ஃபெயிலியர், ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கேஜ், இப்படி பல விதமான சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. யார் கைவிட்டாலும், இந்த உலகமே கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. யார் கைவிட்டாலும், இந்த உலகமே கைவிட்டாலும் நான் சொன்னது செய்யும் அளவும் நான் உன் கைவிடுவதில்லை. ஆமென். நாம அவரை பிடிச்சா கைவிட்டுருவோம். ஆனா அவர் நம்ம கையை பிடிச்சார்னா நிச்சயம் விட மாட்டார். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கையை பிடிச்சவர் சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். இந்த பேதுருவை அப்படியே கையை பிடிச்சி தூக்குனது எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு? அவரோடு திரும்ப நடக்க பண்ணுவதற்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நடக்க பண்ணுவதற்கு. இதுல அலைகளில், கடலில் மீது.
அவர் கையை பிடிச்சார்னா எந்த சூழ்நிலையிலும் நம்மை கடந்து வர பண்ணுவார், நடக்க பண்ணுவார். அவர் கையை பிடிச்சாலே போதும். தலித்தாகுபி எழுந்திரு. அவர் கையை பிடிச்சு பேதுருவின் மாமி எழுந்திரு. அவர் கையை வச்சா போதும், கூன் நிமிரும். அவர் கையை வச்சா போதும், அங்க குஷ்டரோகம் சுகமாகும். ஒண்ணு இல்லைங்க, பாடையை தான் தொட்டார், காஃபின் பாக்ஸ் தான் தொட்டார். ஈவன் அந்த சடலத்தை கூட தொடலை. ஏன்னா இவர்கள் பொதுவா சடலத்தை தொட மாட்டாங்க. ஆனாலும் காஃபின் பாக்ஸ் தொடுவது சரியா தவறா எனக்கு தெரியல. அந்த பாடையை தான் தொட்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. நம்ம எத்தனை சோரம் போனாலும் சரி, அப்படி விட்டுருங்க. செகண்ட் பார்ட், யார் கைவிட்டாலும் சரி, இந்த உலகமே நம்மை கைவிட்டாலும் சரி, நான் செய்யறேன் அப்படின்னு செய்யாம போனாலும் சரி, நம்பிக்கை கொடுத்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் சரி, நான் வாழ்க்கை கொடுக்கிறேன் அப்படின்னு ஏமாற்றினாலும் சரி, அல்லது நான் அவனை வாழ வைக்கிறேன் அப்படி நல்லா வாழ வைக்காமல் போனாலும் சரி, என்ன மாதிரியான காரியங்கள் இந்த உலகத்துல உங்களுக்கு எதிர்மறையாய் வந்திருந்தாலும், இன்னைக்கு எதுனா நேம் இட், எதிர்மறையாய் வந்திருந்தாலும், நிறைய இழப்புகளை நீங்க சந்தித்து, சரீரத்துல அவ்வளவு பாடுகளை சந்தித்து, இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கத்த சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு பெரிதான வார்த்தை, நான் சொன்னது செய்யும் அளவும் கை விடுவது இல்லை. ஏனென்றால் பயங்கரமானவர் அதை சொல்லி இருக்கிறார். அது யாக்கோபு சொல்றான், இந்த இடம் பயங்கரமா இருக்கிறது. அவர் சர்வ வல்லவர் மாத்திரமல்ல, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இதை செய்யாமல் கடந்து போகவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க நான் யோபு போலதான் இருக்கிறோம். நீங்க நான் தாவீது போலதான் இருக்கோம். இன்றைக்கு யாக்கோபை போல இருக்கிறோம். தனித்து விடப்பட்டு உண்ண உணவும் இல்லாம, உடுக்க உடை இல்லாம, அப்படி இல்லைன்னா கூட நீங்க யோசிச்சு பாருங்க, சரியா சாப்பிட முடியல, சரியா உடுத்த முடியல, சரியா வாழ முடியல, வேலை இல்லாம, உறைவிடம் இல்லாம, தங்குகிற இடம் இல்லாம, வனாந்தரத்துல அலைந்து அண்ணனாலே விரட்டப்பட்டு சாவுக்கு பயந்து உயிரை கையில பிடித்து கொண்டு நடக்கணும் 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 நடக்கணும். அப்படி ஒரு சூழல் நீங்க இருக்கிறீங்களா? வனாந்தரத்துல அப்படி ஒரு சூழல்ல ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அனுப்பிவிடப்பட்டு, அதுதான் சொன்னார், அனுப்பிட்டாங்க, அவனை 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 அனுப்பிவிட்டார்கள். தட்ஸ் இட். கையில ஒரு சின்ன நயா பைசாவோட கொடுக்காம அனுப்பினாங்க. எவ்வளவு கழுதைகள், எவ்வளவு கோவேரி கழுதைகள், எவ்வளவு கேமல்ஸ் இருக்கும். ஆனா ஒரு கேமல், ஒரு ஒரு குதிரை, கழுதை தான் அங்க காஸ்ட்லி, ஒரு குதிரை ஒரு கொடுத்து, எடா போடா தம்பி, பதான் அரானுக்கு போகணும்ல, கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நீ போகணுமே, மைல்ஸ் மேல போகணுமே, கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கலாம்ல. இதெல்லாம் ஏன் ரொம்ப ஆழமா சொல்றேன்னா, அப்புறம் அவனுடைய வாழ்க்கை, பின்னாடி வருகிற வாழ்க்கையை நம்ம தியானிக்க போகிறோம். அப்பதான் ஆண்டவருடைய செயலை நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவர் கைவிடுவதில்லை. அவர் கையை பிடிச்சிட்டார். இன்னைக்கு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என் கையை பிடிச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ லார்ட். யாக்கோபின் கையை பிடித்தவர், பேதுருவின் மாமியின் கையை பிடித்தவர், யவீருவின் மகளின் கையை தபித்தாலே என்று பிடித்தவர், பாடையை பிடித்தவர், 18 வருடமாய் கோனியாயிருந்த மகளுடைய அந்த முதுகை மேலே கையை வைத்தவர், கோனாக இருந்த அந்த முதுகின் மேலே கையை வைத்தவர். ஆமென், வைத்தவர். ஓ தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் மேல அவருடைய கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் த காட். நிறைய பேர் மேல கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
அழுது அழுது நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், வியாதி நிமித்தமா கைவிடப்பட்டிருக்கிறேன், உறவுகள் நிமித்தமா கைவிடப்பட்டிருக்கிறேன், வேலை நிமித்தமா கைவிடப்பட்டிருக்கிறேன், ஊழியத்து நிமித்தமா கைவிடப்பட்டிருக்கிறேன், என்னை ஒதுக்கினாங்க, என்னை ஏளனப்படுத்துகிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, வாழ இடம் இல்லை, வீடு இல்லை, நான் போட்டுக்கிற உடை இல்லை, நான் போட்டுக்கிற நகை இல்லை, நான் போட்டுக்கிற எந்த உடைமையும் எனக்கு இல்லை, ஒரு சின்னதா எதுவுமே என்னிடத்துல இல்லை, சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு என் வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற உங்களை பார்த்துதான் சொல்றேன். நான் உனக்கு என்ன சொன்னனோ, நான் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்ன, அது நிறைவேறும் வரைக்கும் நீ படுத்து கிடக்கிற அந்த பூமிய, அதில் உள்ள இருக்கிற ஆழத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, அதற்கு மேலே இருக்கிற ஆசீர்வாதங்களை நான் கொடுக்கிற வரைக்கும் கைகளை நான் விடுவதில்லை. நல்ல சுகத்தை கொடுக்கிற வரைக்கும் கையை விடுவதில்லை. ஆமென். நிச்சயமாகவே இன்று உங்களுடைய ஸ்தலத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அங்கு ஏணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது, தேவ தூதர் இறங்குறதும் ஏறுகிறதுமாய் அங்கு கர்த்தரானவர் இயேசு நின்று உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை நான் விடுவதில்லை. நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு நான் ஆசீர்வாதமாய் தருவேன். அதை நான் வேறொருனுக்கு கொடேன், உன் நுகத்தடியை நான் முறிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் உறவுகள் திரும்ப வரும், உன் வியாதிகள் மாறும், உன் பிள்ளை பிறக்கும், அந்த நிந்தை நீங்கும், உன் திருமணம் நடக்கும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் அதை செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு ஜெயத்தை மாத்திரம் காண்பார்கள். தோல்வி இனி நம்முடைய வாழ்க்கையில என்றும் எப்பொழுதும் வரவே போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நம் கரத்தை பிடித்திருக்கிறபடினாலே, கர்த்தர் நம்முடைய அருகில் இருக்கிறபடினாலே ஒருவனும் நமக்கு எதிராக நிற்க முடியாது, நிற்க பலன் இருக்காது. அவனுக்கு சத்துரு நிற்க முடியாது, தோற்று போவான், வெட்கப்பட்டு போவான். ஏனென்றால் கர்த்தர் ஒரு தகப்பன் கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா நிப்பாருன்னா, ஒரு பெரிய பலசாலி கையை பிடிச்சிட்டு ஸ்ட்ராங்கா நிப்பானா, ஒரு பெரிய போலீஸ்காரர் நல்ல பதவியில் இருக்கிறவர் கையை பிடிச்சு நிப்பாருன்னா எவ்வளவு ஒரு தைரியம் நமக்கு இருக்குமோ, அப்படி என் சர்வ வல்லவர் பயங்கரமானவர் நம்ம கரத்தை பிடிச்சு நிப்பாருன்னா எதற்கு நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் அழகாக தருவார். யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு மாத்திரமல்ல, யோபுவுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் தருவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.